துலாம் ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளவு கஷ்டம்? குறிப்பா துலாம் ராசிக்காரங்க பணத்துல தான் அதிகமாக நெருக்கடியை சந்திக்கிறீங்க. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நல்ல குணங்கள்னால மட்டுமே நீங்க நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே சந்திச்சுட்டு இருக்கீங்க. எல்லா இடங்கள்லையும் உண்மையையும் நேர்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டுருக்கு. துலாம் ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள். துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் தினம்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவீங்க, காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு தான் நிறைய துலாம் ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைங்கிறது போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை தேடி பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே வந்துக்கிட்டு தான் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடிய முதல் மாற்றமே பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க. அந்த அவமானத்திலிருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள். உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவுக்கு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது இந்த ஜூலை 8ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இது வந்து நம்ம சதுர் கிரக யோகம்னு சொல்லுவோம். அதாவது மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், இந்த 5 கிரகங்களும் ஒன்றாக மீன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாங்க. இது வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக துலாம் ராசிக்கு கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு குரு பயிற்சியோட முழு பலன்களுமே இந்த ஜூலை மாதத்திலிருந்து முழுமையாக கிடைக்க போகிறதுனால கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ செய்யக்கூடிய வேலைங்கிறது சம்மந்தமே இல்லாத ஒரு வேலையாக இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு
சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில், ஒரு ஃபேக்டரியிலையோ வேலை செய்யும் போது இரவு பகல் பார்க்காம அந்த வேலை செய்யக்கூடிய இடங்களில் உண்மையா இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய சலுகை எல்லாம் கிடைக்கும் போது அதை பார்த்து நீங்கள் ரொம்பவே வேதனைப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில், வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு, அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் கஷ்டத்தையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக வந்து பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக வந்து திருமண வாழ்க்கையில் கஷ்டப்படுறீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா வயது 30, 33, 35, 37 வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணம் ஆகாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ஏன்னா பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருதுங்க. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் விரைவில் வந்து அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக நினச்சிருவாங்க, ஊர்க்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, இல்லை அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணால் நம்ம கேரக்டர் தப்பாக பேசிடுவாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து பண்ணாமல் இருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லுவீங்க. கண்டிப்பாக இந்த வருடம் 2025 முடியறதுக்குள்ள உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும். கடந்த காலகட்டங்களில் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு காதலில் அதிகமாக தோல்வியை சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குற முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும்
நீங்கி 2025 முடிஞ்சு 2026 நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் எல்லா கடனையும் அடைச்சிட்டு துலாம் ராசிக்காரங்க சூப்பரான வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களும் சகோதரர்களும் சொந்தக்காரர்களுமே உங்களுக்கு துரோகிகளாகவும் எதிரிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நபர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரகசியத்தையுமே கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்கிட்ட மட்டும் சொல்லுங்கள். வெளியே இருக்கக்கூடிய நபர்கிட்ட எதையுமே சொல்லாதீங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நபர்கள் உங்களை குழிப்பறிக்க நிறைய நபர்கள் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நபர்கள்ட்ட இருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி இன்னொரு வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு தேடி பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் வரப்போகிறார். அந்த நபர்கள் உங்களுடைய காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம். இவர்கள் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வரக்கூடிய நாட்களில் துலாம் ராசிக்காரங்க அடைய போகிறீங்க. ஏன்னா இத்தனை நாள் ஒரு தடுமாற்றத்தோடையே இருந்திருப்பீங்க. அடுத்து என்ன பண்ணலாம், நமக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இந்த நபர் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போக போகிறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.